இன்றைக்கி உங்களுக்கு பூண்டு பொடி எப்படி பண்ணணுன்னு இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். பூண்டு பொடிக்கு என்னென்ன தேவைகள்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறோம். அதுக்கு பயத்தம்பருப்பு எவ்வளோ போடணும்? ஒரு சின்ன டம்ளர் ஒரு 25 கிராம் பயத்தம்பருப்பு, 25 கிராம். ஒரு சின்ன டம்ளரில் ஒரு கால் டம்ளர் கொஞ்சம் மேலே. அப்புறம் மிளகு 2 ஸ்பூனு. அப்புறம் ரெண்டே மிளகா. இவ்வளோ பூண்டு. தட் இஸ் ஒரு எவ்வளோ பூண்டு இது பண்ணுங்க? இது மாதிரி பூண்டு காமிங்க. 2 பூண்டு. பூண்டுலாம் வச்சுங்க. 2 பெரிய பூண்டு. இவ்வளோ பல்லு வருது, கிட்டத்தட்ட 20 பல்லு இருக்கும். இதை என்ன பண்ணும்? இப்போ இதை அப்படியே போட்டு கொஞ்சம் லேசாக சூடு பண்ணால் தோலி அப்படியே வந்துடும். இந்த அடுப்பில் கொஞ்சம் கடாயில் போட்டு இந்த பூண்டு பல்லு தனியாக எடுத்துக்கிட்ட பூண்டுலேருந்து அதை அப்படியே தோலோடையே கொஞ்சம் அப்படியே வறுத்தேன்னா தோல்லாம் தனியாக வந்துடும். லேசாக அது மாதிரி சூடு வர மட்டும் கொஞ்சம் அப்படியே பார்த்தோன்னா பாருங்க, கொஞ்சம் இப்போவே தோல்லாம் தனித்தனியாக ஆகிட்டு வருது. இது நல்லா வறுத்தாச்சு, நல்லா தோல் வர அளவுக்கு. இப்போ இதை தோலை உரிச்சிடணும். உரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இதை காமிக்கிறோம். இப்போ இந்த பூண்டை நல்லா தோல் உரிச்சாச்சு. இந்த தோல் உரிச்சு வச்சுருக்கோம். இதை நல்லா எண்ணெயில் நல்லா பொரிச்சுட்டு அப்புறமா அரைக்கணும். பேன் வச்சுக்கோங்க அடுப்பில். துவரம் பருப்பை வறுத்து, அதுதான் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த ஒரு 25 கிராம் பாசிப்பருப்பு, 2 பூண்டுக்கு 25 கிராம் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பாசிப்பருப்பு அந்த கம்மன் வாசனை மட்டும் நீங்கள் அதை வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் மிக்சிலேயே கொட்டிக்கலாம் டைரெக்டாகவே இந்த பருப்பை. அதோடய இந்த மிளகெல்லாம் வறுக்கணும் அவசியம் இல்லையா? இந்த மிக்சிலே போட்டாங்க. அடுத்தது ஒரு துளி எண்ணெய் போட்டு ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு துளி எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மிளகும் இந்த 2 மிளகா இருக்குது, ரெட் சில்லிஸ், அது 2யும் வறுத்துக்கணும். அதுக்கிட்ட ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய். இந்த வெடிக்கும் லைட்டாக மிளகு வெடிக்க ஸ்டேஜில் சவுண்டு, அந்த ஸ்டேஜில் அதையும் நல்லா கொட்டிடுங்க. அப்புறம் இப்போ பைடில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு ஸ்பூன் எண்ணெயா, கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பூண்டை இதில் போட்டு அப்படியே போட்டு பூண்டை நல்லா வறுத்துக்கணும். நல்லா எண்ணெயில் பொரிச்சுட்ருக்காங்க. அப்போ இதுக்கு தேவையான உப்பும் போட்டோம். இல்லை கல் உப்பு போட்டுட்டாச்சு. இதையும் நல்லா வறுத்துக்கணும். உங்கள் வீடியோ எடுக்கிறோம், வீடியோக்குள்ளே கூட வாசனை வர அளவுக்கு வாசனை வருது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வாசனை வருதான்னு பாருங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிற மட்டும்
உங்கள் பூண்டை இதுமாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல. இனிமேல் இதை ஆல்ரெடி இந்த மிக்சியில் எல்லாம் போட்டு வச்சுருக்கு. இதில் இந்த பூண்டையும் போட்டுட்டு அரைக்கணும். இதை ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிக்கோங்க இந்த அரைச்சிட்டு அப்புறமா பூண்டை போடுங்க. இப்போ நான் ஒரு சுற்று காமிக்கிறேன் அது உங்களுக்கு. இப்போ ஒரு சுற்றியாச்சு, இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இந்த பூண்டை இதில் போட்டுக்கணும். இதில் போட்டுக்கணும். இதில் போட்டுருக்கோம். போட்டு சேர்த்து அரைக்கணும். இல்லை பண்ணிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதான் நல்ல ஒரு அயர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. நார்மலாக இது பத்தியத்துக்காக வீட்டில் யாராவது டெலிவரி ஆயிருந்ததுன்னா அந்த அவங்களுக்கு இது பத்தியத்துக்காக இது கொடுப்பாங்க இந்த பவுடரு. அதை இதை போட்டு சாதத்தை சாப்பிட்லாம். பத்திய சாப்பாடும்பாங்க. தேங்க்யூ ஃபார் சீயிங் திஸ் வீடியோ. இந்த அடுத்த வீடியோவில் இன்னொரு நாள் வரும். இது பூண்டு பொடி எப்படி பண்ணணுன்னு இந்த வீடியோவில் போட்டு காமிச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் சீயிங் திஸ் வீடியோ. அவ்வளோதான், இந்த பூண்டு பொடி முடிஞ்சிடுச்சு. இந்த பூண்டு பொடியை ஒரு அயர்டைட் டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டேன்னா ஒரு 15 நாளைக்கு வரும். இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.